ஏகனே போற்றி, இணையாளும் ஈசனே போற்றி, பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்ற பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, ஸ்கந்தாசரணம். இரண்டையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கை மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக கிரகத்தையும், அந்த ஆன்மீக கிரகம் தனது தசையில் ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான அல்லல்கள் அல்லது மிக உயரிய அந்தஸ்தையும் தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்போ வரும், எப்படி வரும், அல்லது அந்த கேது தசையில் நமக்கு சரியான சிரமமாக இருக்குது சார், எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது, இந்த 7 வருஷத்தை தாண்டதே எனக்கு பெரிய விஷயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கான முழுமையான வாழ்வியல் பரிகாரம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக பரிகாரம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லை, இதுதான் உண்மை. அப்போது அந்த 7 வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை கழித்தே தீரணுமா அப்படின்னா கண்டிப்பாக கழித்து தான் தீரணும். அப்போ அந்த கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து ஒரு ஜாதகருடைய நிலை, அந்த 7 வருஷம் கேது தசை அல்லது அதோடு ஏதோ ஒரு கிரகம் சேர்ந்துருக்கு, அந்த கிரகத்தினுடைய தசையும் ஒரு கேதுவோடு புதனோ, கேதுவோடு சூரியனோ, கேதுவோடு சுக்கிரனோ, சந்திரனோ, ஏதோ ஒரு கிரகம் சேர்ந்துருக்கு. அப்போ அந்த 2 கிரகங்களின் தசையிலும் அந்த ஜாதகர் மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு சாதகமல்லாத இடங்களில் இருக்கும் பொழுது. சரி, இப்போ இந்த பொதுவாக கெடுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய கிரகங்கள் 3, 6, 11 உட்காந்துருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அப்போது 3, 6, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அபோக்கலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய ஒரு 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 ஸ்தாபிதம், அதாவது ஒரு ஸ்தானம், அபோக்கலிய ஸ்தானத்தில் ஒரு ஸ்தானம். 11 அப்படின்றது பணமரஸ்தானம். அதேமாதிரி 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அபோக்கலியம் தான். அப்போது 1, 5, 9, 1, 4, 7, 10, அதேமாதிரி 2, 5, 8, 11, 3, 6, 9, 12 இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இடங்களையே மிக வலு இழந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய அபோக்கிரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த பாவ கிரகங்கள் உட்கார்ந்தா நல்லது அப்படின்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். அதேமாதிரி பணவரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் போய் உட்கார்ந்தாலும் நல்லது. பொதுவாகவே 11ஆம் இடத்துல சுபகிரகமோ அசுபகிரகமோ, சுபகிரகங்கள் அவ்வளோக்கா அந்த இடத்துல உட்கார்றது வலு இழக்கக்கூடிய அமைப்பு, அசுபகிரகங்கள் 11ஆம் இடம் ஏறும் பொழுது நல்ல ஒரு வலுவான அமைப்பில் அந்த ஜாதகருக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி இந்த பரிகாரம் அப்படின்றது இந்த 7 வருஷத்துக்கு இருக்கா சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரம் கிடையாது. அது எந்த இடத்துலையுமே ஒரு கிரகத்தினுடைய இயல்பு, அந்த கிரகம் ஒரு ஜாதகருக்கு எந்த பாவத்தில் உட்காந்துருக்கு, அதோடு எந்த கிரகம் உட்காந்துருக்கு, அந்த கிரகங்களுடைய இணைவுகள் அந்த ஜாதகருக்கு நன்மையை தருமா கெடுதியை தருமா, இது மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இப்போ பரிகாரன்றது எங்கே வந்தது அப்படின்னா, வாழ்வியல் முறைகளில் இந்த கிரகங்களுடைய தாக்கத்தை வெளிக்கொணரக்கூடிய அமைப்புகளில் பல கோயில்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய குறைதரும் கிரக அமைப்புகளுக்கு நம்ம வழிபடக்கூடிய வழிபட ஸ்தலங்களாக இருக்கக்கூடிய வழிபடும் ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்களை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நன்மையை தருமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெக்கவரேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது ஒரு சூரியன் குரு 2 பேர் சேர்ந்துடுறாங்க. சூரியன் அப்படின்னு சொன்னாலே பல கருத்துகள் இருக்கிறதுல பொதுவாக ஆன்ம கிரகம். அது ஒரு மனிதனுடைய உயிர் சக்தி, உந்து சக்தி, ஆன்ம சக்தி இது எல்லாமே கொடுக்கக்கூடியவன் சூரியன். ஒருத்தன் பலமாக இருக்கணும், ஒரு ஜாதகர் பலமாக இருக்கணும், அவர் நிலையான மனதோடு இருக்கணும், அதேமாதிரி தெளிவான சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னா சூரியன் பலமாக இருக்கணும். எந்த ஒரு ஜாதகத்திலையுமே சூரியன் பலமாக இருந்தால் கண்டிப்பாக அவர் நல்ல ஒரு இயற்கை, அதாவது பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி சூரியன் பலமாக இருந்ததுன்னா அந்த பேஸ்மெண்ட் பலமாக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருப்பார். அப்போ அந்த சூரியனுடைய தன்மை என்ன அப்படின்னா ஆளுமை, அதிகாரம் செலுத்துவது, தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பது அப்படின்னு சொல்கிறதுலாம் சூரியனுக்கே உரித்தான ஒரு பண்பு. இதோடு குரு சேர்றார். அப்போ இந்த குரு சேரும் பொழுது அது யோகங்களில் ஒரு சிவராஜ யோகம்னெல்லாம் சொல்லுவோம். இதனால் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்து கிரகமும்
காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடத்து கிரகம் சேரும்போது அவர் அந்த தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய மக்களை தனது மக்கள் போல் வைத்திருப்பார், தன்னை போலவே பாவித்து வைத்திருப்பார் அப்படின்றது வந்து இந்த சூரியன் குரு சேரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இது சரியான இடங்களில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3ல் 6ல் 11ல் சூரியனுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, 1 5 9ல் குருவுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ இந்த 2 கிரகங்களுடைய இணைவு இந்த 1 5 9 டிக் மார்க் அடிக்கலாம், 3 6 11 டிக் மார்க் அடிக்கலாம். அப்போ இந்த மாதிரியான சுபகிரக இணைவுகள் வந்து ஒரு ஜாதகருக்கு சேரும் பொழுது அந்த குரு தசையாக இருந்தாலும் சரி அல்லது சூரிய தசையாக இருந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கையில் ஒரு படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் இதுலேயே மாறி போயிடுச்சு, இப்போ சூரியன் கேது சேர்ந்துடுறார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோனுடைய நாயகன் கேது சேர்றார். சூரியன் கேது இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மத்தை அதிகப்படுத்தக்கூடியது. இவர் வந்து ஆன்மீக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கேது. கேதுனுடைய முழு குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதையும் புறக்கணிக்கக்கூடியது, எதையும் வெட்டிவிடக்கூடியது, எதையும் புறம் தள்ளக்கூடியது, தன்னைத்தானே பெரிதுபடுத்திக் கொள்ளக்கூடியது. அதே மாதிரி தனிமை விரும்பி. பொதுவாக கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய குணத்தையும் அந்த லக்கணத்திற்கு அந்த கிரகம் எந்த பாவத்திற்கு சொந்தமான பாவக நாயகனாக வர்றாரோ அந்த பாவத்திற்கான ஒரு குணத்தையும் அந்த கிரகத்தினுடைய குணத்தையும் கண்டிப்பாக தனிமைப்படுத்திவிடும். இதுதான் கேதுனுடைய முழுமையான ஒரு டெஃபினிஷனே. அப்போ எந்த கிரகத்தோடு சேர்றார் அந்த கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து, அது அமரும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு பலனை தருவாரா அல்லது பலனை கெடுப்பாரா அப்படின்றதான் இந்த கேதுனுடைய சாராம்சமே. அப்போ இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக கிரகம் மோட்ச கிரகம், மோட்சத்தை தரக்கூடியது. அப்போ எதையுமே வேண்டாம் அப்படின்னு தான் உதவும். தனக்கானது குடும்பம், மனைவி, கணவன், இன்ன பிற உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளையும் வேண்டாம்னு உதறி தள்ளக்கூடியது. கேது அப்படின்னாலே வெட்டி விடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். எதையுமே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி விடும், அதனால தான் அதை வெட்டி விடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, கேது வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கோ, ஒருத்தருக்கு 7ஆம் பாவத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 7ஆம் பாவத்தில் கேது இருக்க பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி அல்லது கணவன், சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள், சமுதாயம் சார்ந்த சிந்தனைகள், சமுதாயம், இந்த அமைப்புகள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு அனுகூலமாக அமைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ 4ஆம் இடத்துல இருந்தால் கேது 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா வீடு, மண், மனை, வண்டி, வாகனம் இது எல்லாமே கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக அவர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ எந்த பாவத்தில் கேது இருக்காரோ அந்த பாவத்தினுடைய பலன்கள் என்னவோ அந்த ஜாதகருக்கு தர மறுக்கப்படும் அப்படின்றதான் உண்மை. அப்போ அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 1ஆவது இடத்துல இருக்குது, 2ஆவது இடத்துல இருக்குது, 3ஆவது இடத்துல இருக்குது, அல்லது 6ஆவது, 7ஆவது, 8ஆவது, 9ஆவது, 10ஆவது இடத்துல 1 to 12 இடங்களில் உட்காரும் பொழுதும் அந்த கேது அமரக்கூடிய பாவமாகப்பட்டது இந்த ஜாதகருக்கு எந்த பாவமாக வரப்போவதோ அந்த பாவத்தினுடைய பலன்கள் அவருக்கு கண்டிப்பாக தருவதற்கு மறுக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ இது ஒரு குரு பார்த்தா நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ரெமெடி அப்படின்றது ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த ரெமெடியாகப்பட்டது அப்படின்றா சுபகிரகங்கள் பார்க்கும் போது அல்லது இந்த கேதுவை நேரடியாக சூரியன் பார்க்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது அந்த கேதுவினால் வரக்கூடிய அபரிமிதமான கெடு பலன்கள் குறைக்கப்படும். இதுதான் கேது அமரக்கூடிய பாவகத்தில் வரக்கூடிய பலன்களை குரு பார்த்தால் ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணும். அதே மாதிரி சூரியன் நேருக்கு நேர் பார்த்தாலும் ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்றதான் உண்மை. அதே மாதிரி இந்த கேது 3, 6, 11 உட்கார்ந்ததுன்னா நன்மையை தரக்கூடிய கேதுவாக இருப்பார் அப்படின்றத ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் இவங்க எல்லாருமே 3, 6, 11 உட்கார்ந்தா நன்மையை தரக்கூடிய கிரகங்களாக இருப்பார்கள். அதேமாதிரி அவங்களுடைய தசை காலங்கள் வரும் பொழுதும் நன்மையை தரக்கூடிய கிரக அமைப்பாகவும் இருக்கும் அப்படின்றத ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சரி, இது இல்லாமல் வேறு மாதிரி இடங்களில் உட்காந்துருச்சு அப்படின்னா இப்போ இந்த தசைகள் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையான பலனை தரும். ஒரு 2ஆவது இடத்துலேருந்து கேது தசை நடத்துகிறார் அப்படின்னா இது ஒரு 15 வயசில் வருதுன்னு வச்சுக்கோமே. இந்த 15 வயசில் வரும் பொழுது அவர் ஒரு 10ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு, அப்போ 15லேருந்து 7, 22 வருஷம் அப்படின்ற போது
அவருடைய கல்வி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் உட்காந்துருக்காரு. தனம், குடும்பம், வாக்கு, இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த 15லேருந்து 22 வயசு வரைக்கும் அப்படின்றதுக்கு வந்து அவருக்கு குடும்பம் வரப்போகிறது கிடையாது, அதேமாதிரி சம்பார்த்தனை கிடையாது. அப்போ அந்த டைமில் வந்து அவருக்கு அந்த பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வியை கற்கக்கூடிய காலம். அப்போ அந்த கல்வியை கற்கக்கூடிய காலத்தில் கேது தசை வந்து 2ஆம் இடத்துல இருந்து அவர் தசை நடத்தினார் அப்படின்னா கல்வி அப்படின்றது வந்து பழுதுபடும் அப்படின்னு சொல்லுது. பொதுவாகவே அதில் நமக்கு புலிப்பாணி ஒரு செய்யுள் சொல்லுவார். கேழப்பா இன்னும் ஒரு புதுமனை கேழு கெடுதி செய்யும் சென்னாகம் 4ல் ஏற, அதாவது 4ஆம் இடத்துல ஏறுச்சு அப்படின்னா செனித்தமனை, அதாவது வந்து அந்த ஜாதகன் ஜெனித்தமனை சுத்த பாழாகும் அப்படின்னா, அதாவது வந்து 4ஆம் இடத்துல கேது இருந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அவர் பிறந்த வீடு சுத்தமாகவே பாழாயிரும் அப்படின்னு சொல்லுது. அதாவது 4ஆம் இடத்துல இருந்தால் அவர் பிறந்த வீடே பாழாயிரும் அப்படின்னு சொல்லுது. அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னவா வரும், அந்த கிரகமாகப்பட்டது இருக்கக்கூடிய இடம் தனம், குடும்பம், கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது ஒரு 15 வயசில் வருது கேது தசை வருது, அப்போ படிப்பை கெடுப்பார். ஒரு 22 வயசுக்கு மேலே வருது அல்லது 25 வயசுக்கு மேலே வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து திருமண தடையை உருவாக்குவார். அதேமாதிரி 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய கேது அப்படின்றது வந்து சம்பாத்தியத்தை கெடுப்பார். அப்போது கேட்டகரி வைஸ் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய கேது தசை 2ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான கெடுபாதக சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார். அப்போ இதையெல்லாம் எப்படி சார் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறது? எனக்கு 2ஆம் இடத்துல இருந்து தான் கேது தசை நடத்துகிறாரு, எனக்கு ஒரு 40 வயசு ஆகுது. அப்போ அந்த 40 வயசில் இருக்கும் பொழுது கேது தசை நடத்தினார் அப்படின்னா எனக்கான அந்த சிரமங்கள் இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி வந்து 3, 6, 11 இருந்ததுன்னா நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றதை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த 3, 6, 11 இருக்கும் பொழுது பொதுவாகவே இது வந்து 2 செக்டாராக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்போவுமே கேதுனா கேதுவை மட்டும் எடுத்து பேசி வர முடியாது. அப்போ கேதுவுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் இந்த பலன்களில் வந்து பகுதி பலன்களை கொடுக்கவும் செய்வார் அல்லது அழிக்கவும் செய்வார் அப்படின்றத உண்மை. ஏன்னா ரெண்டுமே வந்து 180 டிகிரியில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த அமைப்பில் இருக்கக்கூடியது 180 டிகிரியில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது ஒன்று ராகு நல்லதை செஞ்சால் கேது கெடுதலை செய்வார், கேது நல்லதை செஞ்சால் ராகு கெடுதலை செய்வார் அப்படின்றதான் உண்மை. அப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகங்களை தோஷத்திற்கு உருவாக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த தோஷத்திற்கு உருவாக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முழுமையாக கிரகண தோஷத்திற்கு ராகுவால் பாதிக்கப்படக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து சூரியன். கேதுவால் கிரகண தோஷத்திற்கு ஆட்படுத்தப்படக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து சந்திரன். அப்போ அந்த சந்திரன் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையிலேயே தனிமை விரும்பி தனியாக போயிடுவாங்க, யாருகிட்டையும் ஒட்ட மாட்டாங்க, யாரையும் உதாசீனப்படுத்துவாங்க. வாய்ச்சொல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையாக இருக்கும். அவருடைய மனோநிலையே வந்து வித்தியாசமான ஆட்டிசம் அப்படின்னே சொல்லலாம், அல்லது வந்து ஒரு சைக்கோ அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக புதன் சந்திரன் சேர்ந்தாலே சைக்கோ தான். புதனும் சந்திரனும் சேர்ந்தாலே அதி புத்திசாலி புதன். அதேமாதிரி வந்து அதிக மதியோகம் உள்ளவன் சந்திரன். அப்போ 2 அதிகப்படியான மூளை சேரும்பொழுது என்ன ஆகும்னா சைக்கோவாயிரும். தான் சொன்னது மட்டும்தான் மிகப்பெரிய லெவலில் நன்மையை தரக்கூடியது, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு ஏற்றுக்கக்கூடிய விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் புதன் சேர்ந்தாலே. அப்போ அந்த சந்திரன் புதன் சேரக்கூடிய அமைப்பில் அதுவும் வந்து தேய்விரை சந்திரனாக இருந்து இந்த தேய்விரை சந்திரனோடு அல்லது அஸ்தமித்த சந்திரனோடு புதன் அல்லது வீரியம் குறைந்த சந்திரன், அதாவது வந்து இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீச்சமான சந்திரன், அந்த நீச்சமான சந்திரனோடு புதன், இவங்கெல்லாம் வந்து முழு சைக்கோவாகவே இருப்பாங்க. அதாவது சந்திரனுடைய பலம் குறைந்து புதனுடைய பலம் அந்த இடத்துல வந்து செவ்வாயினுடைய வீட்டில் வந்து புதன் வந்து தனது பகை வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து சந்திரன் புதன் இருக்கக்கூடிய அமைப்பே மிக கடுமையான அமைப்பாக இருக்கும். கூடவே வந்து இந்த கேது சேர்ந்துடுறார். சந்திரன் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக அமைப்பு இருக்கிறவங்க முழுமையாகவே வந்து தன்னுடைய உலகமே வேறு மாதிரி ஒரு உலகமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான உலகமாக இருக்கும். தனிமை விரும்பி எதையுமே கேர் பண்ணிக்காதவங்க, எதையுமே பொருட்படுத்திக்காத ஒரு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வருவாங்க. அப்போ இந்த கிரகண தோஷத்தில் வரக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனும் கேதுவும். கேது சந்திரனை கிரகண தோஷத்திற்கு ஆட்படுத்துவார், ராகு சூரியனை கிரகண தோஷத்துக்கு ஆட்படுத்துவார். அப்போ இவங்க 2 பேருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக வந்து ஒரு லக்கணத்துக்கு வந்து 3ல் கேது, 6ல் கேது, 11ல் கேது,
இந்த அமைப்பில் இருந்தால் நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த 3ல் இருக்கக்கூடிய கேதுக்கு வந்து கண்டிப்பாக 9ஆம் இடத்துல ராகு இருப்பார். அதே மாதிரி இந்த 6ல் இருக்கக்கூடிய கேதுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருப்பார். அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது இந்த 7 180 பாகையில வந்து இந்த ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப இங்க வந்து கொஞ்சம் நுணுக்கமா எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரகங்களுக்கு நேர் எதிர் திசைகள், அதாவது வந்து இந்த ராகு சூரியனை ஆட்படுத்துவார், கேது சந்திரனை ஆட்படுத்தக்கூடிய கிரகம். அப்போ ஒரு கிரகண தோஷம் அப்படின்றது எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க சூரியன், இங்க சந்திரன், இங்க கேது, இங்க ராகு. இங்க கேது, இங்க ராகு. அப்ப இந்த இடத்துல வந்து முழுமையாக பௌர்ணமியாக இருக்கக்கூடிய காலத்துல வரக்கூடிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய கிரகணமாக, சந்திர கிரகணமாக வந்து சேரும். அதே மாதிரி இந்த கிரகங்கள் இப்படி மாறி நிற்கும் பொழுது இந்த சூரியன் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோமே, இப்ப வரக்கூடியது சூரிய கிரகணமாக வரும். அப்ப இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய காலத்துல இந்த கேது வந்து நேர் 7ஆம் பாவத்துல இருப்பார். அப்ப இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவால் முழுமையாக பீடிக்கப்படக்கூடிய காலத்திலும், சந்திரன் முழுமையாக சூரியனிடம் அஸ்தமிக்கக்கூடிய காலத்திலும், இந்த சூரியன் சந்திரன் 2 பேருமே ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது முழுமையாக பலம் பொருந்திய கேதுவாக இருப்பார். அப்ப இந்த சூரியனும் கேதுவும் இந்த நம்ம கொஞ்சம் நுண்ணிய ஒரு சின்ன ஒரு தெளிவான முறையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்நியத்துவமும் அதே மாதிரி வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புத்துவமும் தெரியும். அப்ப அந்த கிரகங்களுடைய அமைப்புல வரக்கூடிய அந்த தெளிவான ஒரு ஒரு புரிதலை கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை கேது எந்த விதத்திலையும் பங்கப்படுத்துறது கிடையாது. அப்ப அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கேது தசையில வரக்கூடிய பல இன்னல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய இப்போ பௌர்ணமி, இந்த சூரியன் இங்க இருக்கும் பொழுது வரக்கூடியது வந்து பௌர்ணமியில வரக்கூடியது சந்திர கிரகணம். அதே மாதிரி வந்து இந்த சூரியன் இங்க இருக்கும் பொழுது வரக்கூடியது வந்து சூரிய கிரகணம். அப்ப இந்த ராகுவோடு முழுமையாக பீடிக்கப்படக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும், சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும், அமாவாசை நாள் என்று வரக்கூடியது சூரிய கிரகணம். அப்ப அந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க கொஞ்சம் நம்ம வந்து தெளிவா சிந்திச்சு எடுத்தோம் அப்படின்னா, அந்த கிரகணங்கள்ல வரக்கூடிய அமைப்புல தான் நமக்கு இந்த ராகு கேதுக்களுடைய முழுமையான கெடுதலை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து சேரும். பொதுவாக கேது அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமது தாய் வழி உறவில் வரக்கூடிய அம்மா, அதாவது நம்ம தாயுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் வழி உறவு. அதாவது பொதுவாகவே இங்க ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தந்தை வழி வம்சாவளியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், தாய் வழி வம்சாவளியை குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப கேது அப்படின்னு சொன்னாலே தாய் வழியை குறிக்கக்கூடியவர்கள், தாய் வழி உறவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கேது தசை நடக்கும் பொழுது, இந்த கேது தசை நடக்கக்கூடிய ஜாதகர்கள் உங்களுடைய அம்மாவுடைய குலதெய்வங்களை வழிபடக்கூடியது மிகப்பெரிய சாலச் சிறந்த ஒரு அமைப்பு. அதே மாதிரி அம்மாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தாயின் வம்சாவளியில் இருக்கக்கூடிய தாய்க்கு அப்பா அம்மா, இவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே பொதுவாகவே இந்த ராகு தசை நடக்கும் பொழுது அப்பாவை பெற்ற அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும், கேது தசை நடக்கும்போது அம்மாவை பெற்ற அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுமே மிகப்பெரிய பரிகாரம். இதுதான், அதாவது அந்த எக்ஸை குரோமோசோம்கள் சேர்ந்து வரக்கூடியதான் நம்ம. அப்போ அந்த எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 குரோமோசோம்களில் எக்ஸாக இருக்கக்கூடியது வந்து தந்தையாகவும், ஒய்யாக இருக்கக்கூடியது வந்து தாயாகவும் வருது. அப்போ இந்த ஒய் வழி குரோமோசோம்களில் வரக்கூடிய கேது அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு தாய் வழி பாரம்பரியம் தான். அப்போது உங்களுடைய அம்மா பெற்ற அப்பா கிட்டேயோ அல்லது அம்மா பெற்ற அம்மா கிட்டேயோ ஒரு உங்களுடைய பிறந்த நாள் அல்லது வந்து ஏதோ ஒரு பண்டிகை நாளோ இந்த மாதிரியான நாட்களில் வந்து நீங்கள்
அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது மிக 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 சால சிறந்தது. அதேமாதிரி அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறது, அம்மா வழி குலதெய்வ வழிபாடு இருக்கு இல்லையா, இது வம்சாவளியில் வரக்கூடிய கிரகங்கள் தான் ரெண்டுமே. ராகுன்றதும் தந்தை வழி வம்சாவளியில் வரக்கூடிய கிரகம், கேதுன்றது வந்து தாய் வழி வம்சாவளியில் வரக்கூடிய கிரகம். அப்போ இந்த கேது தசை நடக்கக்கூடிய 7 வருடங்கள், கேது 1க்கு தான் வருஷம் 7, கேதுனுடைய எண் அப்படின்றது 7. இது ரெண்டுமே 7 அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தமாக வரக்கூடியது. 7ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது வருஷ காலம், அதாவது தசை வருட காலம் அப்படின்றதும் 7 கேது இருக்கு. கேதுவினுடைய எண் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 7. இது ரெண்டுமே கேதுவுக்கு மட்டும்தான் பொருந்தி வரக்கூடியது. சூரியனுக்கு கூடவும் இருக்கிற தசை வருஷ காலங்களில் வந்து சூரியனுடைய தசை வருஷ காலம் வந்து 6 வருஷம். ஆனால் சூரியனுடைய எண் அப்படின்றது வந்து 1. அந்த சூரியனுடைய தசை வருஷமும் சூரியனுடைய எண்ணும் சேர்ந்தது தான் இந்த 7 அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் 2ஆக பிரிக்கணும், ஒரு சூரிய தசையும் ஒரு சூரியனுடைய எண்ணும் சேர்ந்தது அப்படின்றது வந்து இந்த 7. அப்போ இந்த சூரியனும் மிக முக்கிய ஒரு அங்கம் வகிக்கக்கூடியவராக இந்த கேது தசையில் கண்டிப்பாக வருவார். அதனால தான் இந்த கிரகண தோஷத்தை நம்ம சொல்லி காமிச்சது. அப்போ இந்த சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர், கிரகண தோஷத்தில் இருந்தால் இந்த ராகு கேதுக்களுடைய பலமே அதிகமாகும். அப்போ அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய கிரகத்தினுடைய வழிபாடும் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போது பாட்டி வழியில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை சொல்லக்கூடியவர் கேது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ பாட்டி, அதாவது தந்தை வழியாக வரக்கூடிய உறவு ராகு, தாய் வழியாக வரக்கூடிய உறவு கேது. அப்போ அந்த பாட்டி வழியில் வரக்கூடிய குலதெய்வ வழிபாடு, அதேமாதிரி வந்து அவங்களுடைய வம்சாவளியில் வரக்கூடிய வழிபாடு அப்படின்றது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து உங்களுடைய பிறந்த நாட்களில் வந்து அம்மா வழி தாத்தா பாட்டிகள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லாயிருக்கும். இதை விட இன்னும் முக்கியமான, இது வந்து முதன்மையாக செய்யக்கூடியது வாழ்வியல் பரிகாரத்தில். நமக்கு வந்து இந்த கோவில்களுக்கு நம்மெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற போது ஒன்றுமே வேண்டியதில்லை, நம்ம அம்மாவை பெற்ற அப்பா கால்லையோ அல்லது அம்மாவை பெற்ற அம்மா கால்லையோ விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கனாலே பேரனுக்கு தாத்தா பாட்டிகள் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்றது வந்து இந்த கேது தசையினுடைய கெடுபலன்களை அதிகமாக குறைக்கும். அதேமாதிரி வந்து அடுத்தது இந்த கேதுனுடைய தசை வருஷங்கள் வந்து 7. அப்போ இந்த சூரியனை ஏன் நாம் இந்த இடத்துல வந்து பின்பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா, அவருக்கான நாள் அப்படின்றது வந்து திதி அப்படின்றது வந்து சப்தமி திதி, சூரியனுக்கான அதாவது வந்து அந்த சப்தமி திதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்தமி திதிக்கு வந்து அதிதேவதை அப்படின்றவர் வந்து சூரியன். ஏன் அவரை வந்து அந்த சப்தமி திதிக்கு வந்து அதிதேவதையாக வச்சாங்க அப்படின்னா, அவருடைய தேருக்கு வந்து குதிரைகள் 7. அப்போ அந்த அசுபதி அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே இங்கே குதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொண்ட நட்சத்திரம், குதிரை தலை அப்படின்னு சொல்லக்கூடியது அசுபதி இல்லையா. அங்கே வந்து தர்ம திரிகோணத்தில் தான் ஒரு இங்கே வந்து அசுபதி, இங்கே வந்து மகம், இங்கே வந்து மூலம். அப்போ தர்ம திரிகோணத்தில் வரக்கூடிய இந்த கேதுனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய தசை காலங்களில் ஒரு ஜாதகரை எங்கே இருக்கும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கும், தொழில் ஸ்தானத்திலிருந்து விலக்கி வைக்கும். அதே மாதிரி வந்து இவருடைய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான அறிவில், அவருடைய மனித அறிவிலிருந்து விலக்கி வச்சு அப்படியே ஆன்மீக அறிவுக்கு கொண்டு போயிடும். அப்போ குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கும், தொழில் வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கும், தனது இல்லற வாழ்க்கையிலிருந்து அதாவது இல்லற அறிவிலிருந்து ஆன்மீக அறிவுக்கும் கொண்டு போகக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த 7 வருட காலம். அப்போ அந்த 7 வருட காலம் கேது தசை நடத்தும்போது கண்டிப்பாக அந்த மனிதர் குடும்பத்தை விட்டும், அதேமாதிரி வந்து சில பொருளாதார கஷ்டங்களை ஏற்றும், கடுமையான பொருளாதார வீழ்ச்சிக்கு வந்தோம், அதேமாதிரி வந்து தெளிவில்லாத மனநிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர் தான் அந்த கேது தசை நடக்கக்கூடிய காலம் அந்த ஜாதகரை சொல்லக்கூடியது. ஆனால் அந்த கேது தசை நடக்கும்போதில் இந்த மைனஸ் ஆகாதான் நடக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கேது தசை நடக்கும்போது இன்னும் மிகப்பெரிய உயரமான நிலைக்கு போகக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதையும் இந்த வீடியோனுடைய கடைசியாக பார்த்துருவோம். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த 7 அப்படின்னு சொல்லக்கூடியது அசுபதி மகம் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இடங்களில் வரக்கூடிய அந்த அசுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தலையாய நட்சத்திரம் அப்படின்றது வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து முதல்ல வரக்கூடிய நட்சத்திரமாக வருது. அப்போ அந்த அசுபதி அப்படின்னு சொல்லக்கூடியது குதிரையாக வரக்கூடியது, சூரியனுக்கு ரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய ரதத்தில் பூட்டிய குதிரைகளும் 7. அப்போ சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அனுபவபூர்வமாக தெளிவான ஒரு மனநிலையை தரக்கூடியது. ஏன்னா ஆன்மகாரகன் இங்கே சூரியனுக்கு 7ஆம் இடத்துல தான் அவர் இருக்கார். கிரகண தோஷத்தில் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரும் பொழுது
இருக்கக்கூடிய, அதாவது வந்து பௌர்ணமி நாளில் வரக்கூடியது வந்து சந்திர கிரகணமாகும். அமாவாசை நாளில் வரக்கூடியது வந்து இப்போ இந்த அமாவாசை நாளில் வந்து ராகு, சந்திரன், சூரியன் 3 பேரும் இங்கே இருக்காங்க. இதற்கு நேர் 7ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். அப்போ இந்த சூரியனுடைய வழிபாட்டிற்கு கேது கட்டுப்படுவார் அப்படின்றது இது ஒரு நிதர்சனமான உண்மை. இது வந்து அனுபவ ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த சூரியனுக்கு ரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 7 அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரைகள் பூட்டியது. அப்போ அந்த ரத சப்தமி அன்னைக்கு உங்களுடைய வழிபாடு மிக சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும். ஒருத்தருக்கு கேது தசை நடக்குது, அந்த ரத சப்தமி அன்னைக்கு அந்த ரத சப்தமி வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ரத சப்தமி வழிபாடு செய்ய செய்ய இந்த 7 வருட கேது தசையில் வரக்கூடிய கெடுவலன்கள் உங்களுக்கு முழுமையாக தவிர்க்கப்படும். அப்போ அந்த ரத சப்தமி அப்படின்றது எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சூரியன் தனது தென் திசை பயணத்தை முடித்து வடதிசை பயணத்தை, அதாவது உத்தராய புண்ணிய காலத்தில் வந்து சூரியன் தனது திசை பயணத்தை வடகிழக்காக திருப்பக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது தை அமாவாசைக்கு பின்னால் வரக்கூடிய 7ஆவது நாள் ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருடமும் தை மாதம் அமாவாசைக்கு பிற்பகுதியில் வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆவது நாள் வந்து ரத சப்தமி. அந்த ரத சப்தமி நாள் உங்களுடைய வழிபாடு ஒரு விரதம் இருக்கலாம், அல்லது அந்த விரதம் இருக்க முடியல சார், எங்களுக்கு வந்து ஒரு இயலாமை இருக்குது, ஒரு 50 வயசுக்கு மேலே கேது தசை வந்திருக்கு, 7 வருஷம் 57 வருஷம், எங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது, சுகர் இருக்குது, மற்றபடி வேறு ஏதாவது அதாவது பசியை பொறுத்துக்க முடியாத ஒரு அளவுக்கு உடல் ரீதியாக வந்து எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான அந்த விரத மேம்பாடு கூட வேண்டியதில்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ரத சப்தமி அன்னைக்கு நீங்கள் ஒரு கோவில் தலங்களுக்கு செல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து அந்த சூரியனுக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய சமித்து அப்படின்னு சொல்கிறது எருக்கு. அந்த எருக்கு பொதுவாகவே ரத சப்தமி அன்னைக்கு வந்து எருக்கு இலை வச்சு தான் தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க. ஒரு 7 எருக்கு இலை அல்லது 9 எருக்கு இலை. 7 எருக்கு இலை அப்படின்னு பார்த்தோம்னா கிரகங்களுடைய எண்ணிக்கை 7, அதனால் 7 எருக்கு இலை. அல்லது சூரியனுடைய குதிரைகள் 7 அப்படின்றனால அந்த 7 அப்படின்றது வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு இயற்கை இலையாக வச்சு தலைமையில் வச்சு தான் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த 7 இலை அல்லது வந்து இந்த ராகு கேதுக்களுக்கு சேர்த்துமே 9 இலை இயற்கை இலை பிடுங்கிட்டு வந்து இதில் வெள்ளருக்கு இலையாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா வெள்ளருக்குன்றது வந்து சூரியனுக்கு நேரடியாக, அதாவது சூரியனுடைய ஆகர்ஷணத்தை அனைத்துமே எடுத்ததுங்கிறது வந்து பொதுவாக இருக்குது. அதில் வெள்ளருக்கு அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் நன்மையை தரக்கூடியது, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான எஃபெக்டாக இருக்கும். அப்போ அந்த 9 வெள்ளை இருக்கு இலைகளை வந்து உங்கள் தலைமையில் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அன்றைய விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு சூரிய நாமாவளி, சூரிய நமஸ்காரம் அன்றைக்கு வந்து ஒரு 1/2 hour, அதாவது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு அந்த சூரிய குளியல் அப்படின்னு சொல்லி சூரிய குளியலை முடித்து இந்த எருக்க தலையை வந்து உங்கள் தலைமையில் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிறதுங்கிறது வந்து இந்த 7 வருட கேது தசையில் இந்த ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய ரத சப்தமி அன்னைக்கு இந்த விரத முறையும் இந்த வழிபாட்டு முறையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த 7 வருட கேது தசை உங்களை வந்து அதிகமாக பாதிப்புக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதேமாதிரி பொதுவாகவே கேதுனாலே விநாயகரை தான் எடுப்போம். கேதுனாலே சன்னியாசி. கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆட்டிவிக்கக்கூடியது அப்படின்றது வந்து சன்னியாச கோலத்தை முழுமையாக தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த சன்னியாசிகள்லாம் போய் எங்கெங்கே போயிட்டு உட்காருவாங்க அப்படின்னா குகை, மேடு, பாறாங்கல், வனம் இதுகளில் தான் போய் தவம் இருக்கிறதுக்கு போய் உட்காருவாங்க. அப்போ இந்த குகைக்குள்ளே போகிறதும் குடைவரையாக இருக்கக்கூடியது அப்படின்றது பொதுவாக கேது தசை நடக்கும்போது குடைவரை கோவில்கள் வந்து பெட்டராக இருக்கும். அதுலேயும் அந்த குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பிள்ளையார் வட்டி, கேதுக்கு அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பிள்ளையார். கேது நடக்கக்கூடிய தசை நடத்தக்கூடிய காலம் அப்படின்றது வந்து அந்த கேது அப்படின்ற ஆன்மீக கிரகம் தனது ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்க அல்லது தனது ஆன்மீகத்தை முழுமையாக பூர்த்தி செய்வதற்காக தவக்கோலம் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து குகை. அப்போ அது குடைவரையாக இருக்கும். அப்போ அந்த குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையார் வட்டி போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். அப்போ வந்து ரத சப்தமி அன்றைக்கு ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய ரத சப்தமி அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த எருக்குந்தலை இதெல்லாம் வந்து என்னால் கோவிலுக்கு வந்து குடவரை கோவிலாக இருக்கக்கூடிய பிள்ளையார் வட்டிக்கு என்னால் போக முடியாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்போவுமே ரத சப்தமி அப்படின்றது வந்து எல்லா நாட்கள், அதாவது வந்து எல்லா நாடுகளிலும் அதாவது ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய இந்த நாள் அது
அதனால் நீங்கள் உங்களுடைய இடத்துலேருந்தே இந்த பரிகாரங்களை நீங்கள் தேடிக்கிறதுங்கிறது மிக நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது குடவரை கோயிலுக்கு உங்களால் வர முடியும், இந்த ராகு கேது தோஷங்கள் இருக்கக்கூடியவங்களோ அல்லது இந்த கேது தசை நடக்கக்கூடியவங்களோ இந்த பிள்ளையார்பட்டி ஒரு டைம் வந்துட்டு போனீங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா இந்த 7 வருட கேது தசையினுடைய அமைப்பு உங்களுக்கு வந்து கெடுபலனை தராது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யலாம். அதேமாரி அதற்கடுத்து வந்து ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 7 பேர். அந்த ரிஷிகளுடைய வழிபாடு நீங்கள், ஏன்னா எப்போவுமே வந்து ஏதோ ஒரு ரிஷியினுடைய வழித்தோன்றலாக தான் இருப்போம் நம்ம. ஏன்னா பிரம்மா வந்து படைப்புக்கு எடுக்கும் பொழுதே அவர் எடுத்துக்கிட்டது அப்படின்றது வந்து நாரதரை படித்தார். தனக்கு உறுதுணையாக படைப்பு தொழிலுக்கு இந்த ரிஷிபுங்கவர்களை படைச்சுக்கிட்டார். அப்போ அந்த ரிஷிபுங்கவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து படைப்புக்கு வரக்கூடியது. அப்போ அந்த படைப்புக்கு வர்றது அப்படின்றது வந்து படைப்பு அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ரீப்ரொடக்ஷன் தானே. அப்போ அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு நமக்கு மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அந்த ரிஷிகள் தான். அப்போ அந்த ரிஷிபுங்கவர்களுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த ரிஷிகள் அப்படின்றவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மரிஷி அப்படின்றவர் வந்து முதல் ரிஷியாக வருவார். அடுத்து வந்து புலஸ்தியர் அப்படின்ற ரிஷி வருவார். அடுத்து வந்து அத்திரி, பிருகு, ஆங்கீரச, புலகர், வசிஷ்டர். அப்போ இந்த புலகர் வசிஷ்டர் அப்படின்ற முழுமையாக அந்த 7 ரிஷிகள் அப்படின்ற வந்து மரிஷி, புலஸ்தியர், அத்திரி, பிருகு, ஆங்கீரச, புலகர், வசிஷ்டர். இந்த 7 ரிஷிகளுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையாக இருக்கும். இந்த 7 ரிஷிகளை நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதில் வந்து இந்த கல்யாண விஷயத்தில் வந்து இந்த ராகு கேதுக்கள் தோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கும் ஒரு சடங்கு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அம்மி மிதிக்கிறது, அடுத்தது அருந்ததி பார்க்கறது அப்படின்றது. அந்த அருந்ததி பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த ராகு கேது தோஷங்கள் இருந்தால் 1, 2, 7, 8 ராகு கேதுக்கள் இருந்தால் அது தோஷ ஜாதகமாக இருந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து 1, 2, 7, 8 ராகு கேதுக்கள் இருந்தாலும் இந்த அம்மி மிதித்ததுக்கு பின்னால் அருந்ததி பார்க்கறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அருந்ததி பார்க்கறது அப்படின்றது வந்து அந்த அருந்ததிங்கிறது யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த வசிஷ்டர். அதாவது வந்து இந்த வசிஷ்டர் இவருடைய மனைவி தான் அருந்ததி. அப்போ அவங்கள போல் வந்து வாழ்க்கையில் வந்து அந்யோன்யமிக்க கணவன் மனைவியும், அதே மாதிரி வந்து உலகம் மெச்சும்படி வாழ்ந்த கணவன் மனைவி, அதே மாதிரி வந்து இந்த குடும்ப உறவுக்கு, தம்பதிகள் உறவுக்கு குடும்ப மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டிய அந்த தம்பதியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வசிஷ்டரும் வசிஷ்டருடைய மனைவி அருந்ததியும். அதனால தான் அந்த ஜோடியை வந்து வடகிழக்கு மூலையில் எப்போவுமே அந்த புரோகிதர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வெளியே கொண்டு போயிட்டு அருந்ததி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த வசிஷ்ட, அதாவது அந்த சப்த ரிஷிகள் மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அந்த பூமியினுடைய ஈசான்யத்தில் இருக்குது. வடகிழக்கு மூலையில் இந்த அருந்ததி நட்சத்திரத்தை இந்த 7 ரிஷிகள், இந்த ரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த வடகிழக்கு நோக்கிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா வடகிழக்கில் இருந்தால் சூரிய ஒளியே வரும். நமக்கு ஆன்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் ஒவ்வொரு வீட்டினுடைய வடகிழக்கு மூலையிலிருந்து அந்த உயிர் தத்துவத்தை நமக்கு கொடுப்பான். அப்போ அந்த வடகிழக்கு நோக்கிய வழிபாடும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த கேது தசை முடிய வரைக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் 6 to 5:30 to 6:30 அந்த வடகிழக்கு மூலையை பார்த்து உங்களுடைய வழிபாடு ஒரு 5 நிமிஷம் அல்லது 7 நிமிஷம் விநாயகர் மந்திரம் சொல்லி வணங்கலாம், அல்லது கேதுனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி நீங்கள் வணங்கலாம். அப்போது டெய்லியும் வந்து சூரிய நமஸ்காரம் கிழக்க பார்த்து செய்கிறத காட்டிலும் அதேமாரி அந்த கிழக்கு பார்த்து செய்யக்கூடிய சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அல்லது வடகிழக்கு நோக்கி நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் வடகிழக்கு நோக்கி நின்று உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை, அதே மாதிரி வந்து குடும்ப சண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் அமைதியின்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே நீங்கக்கூடியது கேது திசையில். இந்த வழிபாடெல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. அதே மாதிரி வந்து இந்த கேது தசை நடக்கும் பொழுது மிக கடுமையான பலன்களே தருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. அதேமாதிரி அந்த கடுமையான பலன்களை தந்தாலும் இன்னும் வாழ்வியல் பரிகாரங்கள் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம பெரியவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கிராம தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வச்சுருக்காங்க. எல்லா பக்கமே வந்து இந்த சப்த கன்னிகையர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதாவது கன்னிமார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த கன்னிமார் கோவில் உங்களுக்கு கேது தசையில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். நம்ம ஆளுகள்லாம் வந்து சாதாரணமாகவே வந்து நமக்கு எல்லா நடைமுறைகளையும் வாழ்வியலிருந்து யோகமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நிறைய வழிபாடுகளை வச்சுருக்காங்க. அப்போ வந்து ஜோதிடத்தில் வந்து நமக்கு
பரிகாரங்கள் கிடையாது. ஆனாலும் இந்த கிரகங்களுடைய அதிர்வலைகள் எங்கெங்கே வரும், இந்த கிரகங்களுடைய அதிர்வலைகளை நம்ம எப்படி ஏற்படுத்திக்கலாம், இந்த கிரகங்களுடைய அதிர்வலைகளை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடுகள் முறையாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து கேதுவுக்கு வந்து நீங்கள் பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க அப்படின்னா அந்த கேதுனுடைய குணம் கொண்ட ஒரு அமைப்பு வந்து இந்த பிள்ளையார்பட்டியில் இருக்குது. அந்த கேதுனுடைய அதிர்வலைகளை வாங்கக்கூடிய அமைப்பில் இந்த பிள்ளையார்பட்டி கோவில் இருக்குது அப்படின்றத எப்படி நிர்மாணம் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இந்த கிராம தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்த முனின்னு சொல்லுவாங்க, சப்த கன்னியை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்னிமார் கோவிலுக்கு எப்போவுமே கன்னிமார் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே மஞ்சள் குரு, கேது குரு. அதாவது வந்து கேது, அதாவது அந்த கன்னிமார் கோவில்லையே வந்து அந்த கன்னிமார் சிலைகளுக்கு வந்து அதிகப்படியாக மஞ்சள் தான் போட்டிருப்பாங்க. மஞ்சள், குங்குமம் இதில் தான் நிறைய போடுவாங்க. அதுலேருந்து அந்த விபூதியை எடுத்து வச்சுக்குவாங்க அந்த மஞ்சளை. இதெல்லாமே காரியமாக அந்த பூசை முறைகளும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு நமது முன்னோர்கள் அருளியது அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ அந்த கன்னிமார் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதும் சாதாரணமானது தான். இதெல்லாம் வந்து கேதுவசம் நடக்கும்போது கன்னிமார் வழிபாடு, அதே மாதிரி சப்த முனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 முனீஸ்வரன்லேயே வந்து 7 முனிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் எல்லை காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து முனீஸ்வரன், கருப்பராயன், அதே மாதிரி கருப்பராயன் அப்படின்னு சொன்னோம்னா ராகுக்கு போயிடும். முனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறது சப்தமுனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கேதுவுக்கு வந்துடும். அப்போ நம்ம மூதாதையர்கள் வந்து பாட்டி வழி வம்சாவழியும் தாத்தா வழி வம்சாவழியும் கிராம தேவதைகளையும் கிராம எல்லை தேவதைகளையும் காவல் தெய்வங்களையுமே வந்து தெளிவான முறையில் நமக்கு வழிபாடு தெய்வங்களாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ எனக்கு 7 வருஷம் சார் கேது தசை நடந்துட்டுருக்கு, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்த கன்னியர் வழிபாடு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதேமாதிரி வந்து சப்த முனிகள் வழிபாடு, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், சப்த முனிகள் அப்படின்னாலே ஆடு வெட்டுறது கெடா வெட்டுறதெல்லாம் வந்துடும். இந்த 7 வருஷம் தசை காலங்களில் கேது நடத்தக்கூடிய தசைக்காலம் அப்படின்ற 7 வருஷத்தில் இந்த அசைவ உணவுகளை வெறுப்பதும், அதாவது வந்து மறுப்பதும், நீங்கள் அசைவ உணவு மற்றவங்களுக்கு வந்து தானமாகவோ அல்லது கெடா வெட்டி விருந்து வைக்கிறது அப்படின்றத மட்டும் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா நன்மையை தரக்கூடிய 7 வருட கேது தசை. இதில் சப்தமுனி வணங்கலாம், சப்த கன்னிகையர் வணங்கலாம், சூரிய வழிபாடு வணங்கலாம், 7 குதிரைகள் இருக்கக்கூடிய படம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். அதேமாதிரி வந்து சூரிய நமஸ்காரம் செய்யலாம், அல்லது வடகிழக்கு மூலை நோக்கி உங்களுடைய வழிபாடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரி, இப்போ இது எல்லாமே வந்து கேது நமக்கு தரக்கூடிய கெடுபலன்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கேது ஒவ்வொரு கிரகங்களோடும் சேரும் பொழுது நன்மையை தரக்கூடிய கிரகங்களாக, நன்மையை தரக்கூடிய அமைப்பாக 7 வருடம் ரொம்ப ஹை லெவலில் தூக்கி விட்டுரும். நல்ல அருமையான பொசிஷனில் கொண்டு போய் வைக்கும். கேது வந்து கெடுத்து தான் போடுமா? கண்டிப்பாக கிடையாது. ஆன்மீக கிரகமாக இருக்கக்கூடியது. அதாவது வந்து சந்திரன் ராகுவோடு சேரும்போது சல்லாபி, உல்லாச வாழ்க்கை, தெளிவான முறையில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன். கேது சந்திரனோடு சேரும் பொழுது, சந்திரன் கேதுவோடு சேரும் பொழுது இது எல்லாமே வேண்டாமல் ஒதுக்கக்கூடியவன். அப்போ ஒரு கிரகம் வந்து ராகுவோடு சேரும் பொழுது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும், கேதுவோடு சேரும்போது எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கும் அப்படின்றது தான் தெளிவான முறை. அதாவது ராகு வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன், அவனோட சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் சேரும் பொழுது அவனுடைய எப்படி சொல்லலாம், காம இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பையும் கொண்டவன் ராகு சந்திரன் இணைவு. அதேமாதிரி பண இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடியவன் ராகு சந்திரன் இணைவு. அதேமாதிரி எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவன் ராகு சந்திரன் இணைவு. அதே மாதிரி வந்து குரூரமான எண்ணங்களை கொண்டவனாகவும் இருக்கக்கூடியவன் ராகு சந்திரன் இணைவு. அதேமாதிரி கேது சந்திரன் இணைவு அப்படின்னா இந்த காமலீலைகளை வந்து கொஞ்சம் புறந்தள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது என்ன அப்படின்னா, அது இருக்கும் ஆனால் அது அனுபவிக்கணும்னு தோணும், ஆனால் அனுபவிற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத போது அது அபரிமிதமான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அப்போ இது வந்து என்னவோ ஒரு ஆகாத ஒரு விஷயமாட்டு இருக்குது அப்படின்றது அப்படியே என்னாகும், தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும். இதுதான் ராகு சந்திரனுக்கும் ராகு கேதுவுக்கும் ராகு சந்திரனுக்கும் கேது சந்திரனுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம். அதாவது ராகு வந்து சந்திரனோடு சேரும்போது அனுபவிச்சிருவான், கேது வந்து சந்திரனோடு சேரும்போது அனுபவிக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும், அதீதமான எண்ணம் இருக்கும். அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்காத போது அது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றோ அல்லது இது மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து அப்படியே ஒரு எதிர் திசைக்கு போய்
தேவையா, அதாவது இந்த உணர்வே தேவையில்லை, இந்த அமைப்பே தேவையில்லை, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையே தேவையில்லைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கேது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக பாதை. இவ்வளோதான், ரொம்ப மைனூட்டான ஒரு வித்தியாசம் தான். இதை ரொம்ப பாயிண்ட் ஆஃப் ரேஷியோவில் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி. ஆனால் கேது வழிமுறைப்படுத்துவதில் கிடைச்சா ராகுவை விட மிக அருமையாக சல்லாபமும் உல்லாசமும் தேவையான அளவுக்கு, இதான போலிச்சாமியர்கள் வரிசையில் வருது. கேது சந்திரனோட அமைப்பில் இருக்கக்கூடிய போலிச்சாமியர்கள் கூறாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவையான அளவுக்கு எல்லா விஷயங்களுமே, சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், நிறைய பரந்த ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்கும், கூடவே தேவையான அளவுக்கான பொம்பளை சுகமும் இருக்கும். இது ஒரு அமைப்பு சந்திரன் கேது அமைப்பு தான். இதே ராகு சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் இருக்கக்கூடியது. இந்த சந்திரன் கேது இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது அந்தரங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, தெரியாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. இது வெளியே வரும்பொழுது தான் இந்த போலிச்சாமியர்களுடைய தோல் உரிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இது ரெண்டுமே ராகு கேதுக்களுடைய சந்திரன் நினைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ இந்த கிரகங்கள் சேரக்கூடிய அமைப்பில் சார் இது எப்பவுமே கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ரெட்ரோகிரேஷன்லேயே இருக்கக்கூடியது, வக்ர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த கேதுவோடு சூரியன் சேரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சில கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்பு தான். கேதுவோடு 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருப்பார். கேதுவோடு சூரியன் சேர்ந்தால் அந்த அமைவு அப்படின்றது மிக ஒரு தெளிவாக ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு நல்லா சொல்ல முடியாது. கேது சூரியன் அமைப்பு அப்படின்றது ஒரே ராசியில் இருந்தால், மிக நெருங்கிய பாகையில் இருந்தாங்க அப்படின்னா, ஆன்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் ஆன்மீக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேதுவும் சேரும் பொழுது இந்த ஜாதகராகப்பட்டவர் அந்த தசை காலங்களில் 6 வருட சூரிய தசையோ 7 வருட கேது தசையோ நடக்கும்போது சுத்தமாக கண்டிப்பாக சாமியார் வாழ்க்கையை மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய எடுத்துக்குவாங்க. இது முரட்டு சாமியார் அப்படின்னு சொல்லலாம். இது உலகத்திற்கு தேவையான நன்மையான ஒரு விஷயங்களை தரக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான அமைப்பு கொண்டு வந்துடும் சூரியன் கேது அமைப்பு. இதே 3, 6, 11 இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராக அந்த கேது தசையோ அல்லது சூரிய தசையோ 3, 6, 11 இருந்து சூரியனும் கேதுவும் 3, 6, 11 இடங்களில் இருந்து இணைவாக இருந்து இந்த தசை நடக்கும் பட்சத்தில் உண்மையிலேயே உயரிய அந்தஸ்தை அதாவது அந்த சூரியனுக்கே உரித்தான ஆளுமை, அதிகாரம், பிறரை தனது கட்டுப்பாட்டிற்குள், அதே மாதிரி அந்த கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கக்கூடிய மனிதர்களையும் தன்னை போல் பாவிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் 3, 6, 11 சூரியன் கேது அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நன்மையை தரக்கூடிய கேது தசையாக அமையும். இது எந்தெந்த லக்கணத்துக்கு சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, துலா லக்கணத்துக்கு 100% நன்மையை தரக்கூடிய அமைப்பு சூரியனும் கேதுவும். துலா லக்கணமாக இருந்து 3ஆவது இடத்துல சூரியன் கேது இணைவு, 6ஆம் இடத்துல சூரியன் கேது இணைவு, 11ஆம் இடத்துல சூரியன் கேது இணைவு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கேது தசை உங்களை தூக்கி டாப்பில் கொண்டு போய் வச்சிடும். உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில், அரசியலில், அதே மாதிரி அதிகாரமிக்க பதவிகளில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுடைய வழிபாடெல்லாம் நான் இதுக்கு முன்னால் இவ்வளோ நேரம் கத்தி சொன்ன வழிபாடெல்லாம் தேவையே இல்லை. அப்போ 3, 6, 11 சூரியன் துலா லக்னமாக இருந்து 3ஆம் இடத்துல சூரியன் கேது, 6ஆம் இடத்துல சூரியன் கேது, 11ஆம் இடத்துல சூரியன் கேது அப்படின்றது உண்மையிலே சூப்பரான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ மேஷா லக்னம், இங்கே சூரியன் கேது, 6ல் சூரியன் கேது, 11 சூரியன் கேது. இது கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சூரியன் கேதுங்கிறது நல்ல ஒரு அமைப்பு. 3, 6ல் மட்டும் இருந்ததுன்னா நல்ல அமைப்பை தரக்கூடியது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கேது அமைப்பு அப்படின்றது அவ்வளோவா பெருசாக ஒன்று சோபிக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. அடுத்து சந்திரன் கேது. இந்த சந்திரன் கேது அமைப்பு அப்படின்றது எந்த இடத்துல இருந்தாலும் அது சந்திரனுக்கான இடம் அப்படின்றது 1, 5, 9 அல்லது 2, 4, 7, 8 இதெல்லாம் இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கேது சேரும் பொழுது சந்திரன் கேது அப்படின்றது உண்மையிலேயே மாயை, தனிமைப்படுத்திக் கொள்வது, தன்னை சிறைப்படுத்திக் கொள்வது, தன்னைத்தானே சிறைப்படுத்திக் கொள்வது, அதே மாதிரி எதையுமே ஏற்றுக்காத ஒரு மனநிலையை கொண்டவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சந்திரன் கேது. அதனால் அந்த சந்திரன் கேது அமைப்பு அப்படின்றது கேது சந்திரனை தனது கிரகண தோஷத்தில் கண்டிப்பாக ஆழ்த்தி விடுவார் அப்படின்றதுனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. சந்திரன் கேது அமைப்பு இருக்கிறவங்க நம்ம முன்னால் சொன்ன பரிகாரங்கள் அத்தனையுமே நீங்கள் எடுத்துக்கிறது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். செவ்வாய் கேது
செவ்வாய் கேது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கும்பலக்கணக்காரர்களுக்கு 3ல செவ்வாய் கேது, அதே மாதிரி 6ல் செவ்வாய் கேது, அதே மாதிரி 11ல் செவ்வாய் கேது. இது சூப்பராக இருக்கும். இது அந்த செவ்வாய் தசை 7 வருஷம், கேது தசை 7 வருஷம், ரொம்ப டாப் லெவலில் இருக்கும். நல்ல ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் கவர்னர் ஜெனரல், எலக்ட்ரானிக்கில், அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரி. எப்பவுமே கேது அப்படின்னு சொல்லக்கூடியது கூர்ந்து ஆராயக்கூடியது. அதே மாதிரி வந்து அந்த உடற்கூறு ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து கேது செவ்வாய் தான் முக்கியமாக வரக்கூடியது. உடற்கூறு அப்படின்னாலே பொதுவாக வந்து உடம்பை பிரித்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களையுமே எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்லி வரக்கூடியதில் அந்த சர்ஜரிக்கலில் வரக்கூடிய அனைத்து அமைப்புமே செவ்வாய் கேது அமைப்பு உள்ள ஜாதகர்கள் தான். அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் கேது 3, 6, 11 இருந்து தசை நடத்தக்கூடிய காலம் இந்தந்த லக்னங்களாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மருத்துவத்துறையில் மிகப்பெரிய உயர் அதிகாரியாகவும் மருத்துவத்துறையில் உயரிய கண்டுபிடிப்பாளராகவும் உயரிய அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 3, 6, 11 செவ்வாய் கேது காம்பினேஷனில் கும்ப லக்னமாக இருந்ததுன்னா நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு 3ல் செவ்வாய் கேது, 6ல் செவ்வாய் கேது, 11ல் செவ்வாய் கேது. ஆக்சுவலாக இங்கே இருக்கு. இதுவும் ஒரு நல்ல அமைப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து துலா லக்னம், துலா லக்னத்துக்கு வந்து 3ல் செவ்வாய் கேது, துலா லக்னத்துக்கு 6ல் செவ்வாய் கேது. இது நல்ல அமைப்பு. 11ல் செவ்வாய் கேது. இது ஒரு 150% நன்மையை தரக்கூடிய அமைப்பு. செவ்வாய் கேது தசை நடத்தும் காலம் கன்னி லக்னமாக, துலாம் லக்னமாக, கும்ப லக்னமாக இருந்தது அப்படின்னா நன்மையை தரக்கூடிய அமைப்பு. அப்போ கேது தசை நடக்கும்போது எல்லாமே எங்களுக்கு வந்து கஷ்டம் வருமா சார் அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. லக்னங்களை பொறுத்து இந்த கிரகங்கள் 2 பேருமே ஒன்றா இருந்து இந்த 3, 6, 11 இருந்தாங்க அப்படின்னா நன்மையை தரக்கூடிய உயர்வான ஒரு ஜாதகராக மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் இந்த கேதுவும் ராகுவும். அதே மாதிரி வந்து புதன் கேது, புதன் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது மேசம், மேச லக்னத்துக்கு 3ல், 6ல், 11. ஆனால் இது வந்து புதன் வக்கரமாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். புதன் வக்கரமாக இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துலேயே வந்து புதன், 3ஆம் இடத்துலேயே புதன், 11ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல புதன் கேது வந்து நல்லதாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் வக்கரம் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த 6 கூடையும் 6லேயே இருந்து தரக்கூடிய கெடு பலன்களை தவிர்த்து நன்மையான பலன்களை தருவார். வக்கரமான கிரகம் அந்த வக்கர கிரகங்களோடு சேரும்போது இன்னும் டாப் லெவலில் போகும். அதே மாதிரி வந்து சிம்மம், சிம்மத்துக்கு வந்து 3 புதன் கேது, 6ல் புதன் கேது, 11ல் புதன் கேது. இதுவும் நல்ல உயரிய ஒரு வாழ்க்கை பாதையை தரக்கூடிய புதன் கேது அமைப்பு. லக்கணங்களில் கேது தசை புதன் தசை நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட புதனுக்கான 17 வருடங்களும் கேதுவுக்கான 7 வருடங்களும் இந்த ஜாதகரை வந்து உயர்ந்த நிலையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. அடுத்து வந்து குரு கேது, இது வந்து கேழ யோகம். இந்த கேழ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து துலாம் கும்பம் மிதுனம், துலாம் கும்பம் மிதுனம் லக்னமாக அமைஞ்சு குரு கேது, இதுவும் ஒரு சூப்பரான அமைப்பாக இருக்கும். நல்ல உயரிய அந்தஸ்தா இருக்கக்கூடிய அமைப்பு. இது மிகப்பெரிய ஞானிகளும் அதே மாதிரி மகான்களும் வித்துவான்களும் நல்ல மொழி பண்பாளர்களும் மொழி மேம்பாட்டாளர்களும் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த குரு கேது காம்பினேஷனில் துலாம் கும்பம் மிதுனம் லக்னமாக இருந்து அமைஞ்சது அப்படின்னா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி சுக்கிரன் கேது, சுக்கிரன் கேது காம்பினேஷன் வந்து பொதுவாகவே வந்து சந்திரன் கேது காம்பினேஷன் மாதிரி தான் வரும். அதுக்கு வந்து என்ன ஒரு மேச விருச்சம், இந்த 2 லக்னங்கள் வந்து இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷனுக்கு ஒரு நன்மையான ஒரு அமைப்பாக இருக்கும். சனி கேது காம்பினேஷன், இது வந்து விருச்சகம் துலாம் மேஷம், விருச்சக லக்னம்
துலா லக்னம், மேச லக்னம். இதில் வந்து சனி கேது, கேது காம்பினேஷனுக்கு இந்த 7 வருஷ கேது தசையும் 19 வருட சனி தசையும் ஒரு உயர்வான அமைப்பை தரக்கூடிய அமைப்பாக இந்த சனி கேது காம்பினேஷன் இருக்கும். இது எல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களுமே வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இல்லையா? அப்ப இந்த ராகு கேதுக்கள் வந்து கேது தசை நடத்தும் பொழுது, ராகு தசை நடத்தும் பொழுது இந்த கிரகங்களுடைய இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரனை தவிர்த்து மற்ற கோள்கள் அப்படின்றது வந்து கேதுவோடு புதன் வக்ரகதியோடும், கேதுவோடு செவ்வாய் வக்ரகதியோடும், கேதுவோடு குரு வக்ரகதியோடும், கேதுவோடு சனி வக்ரகதியோடும், கேதுவோடு சுக்கிரன் வக்ரகதியோடும் சேரும் பொழுது இங்கே சொன்ன எல்லா பரிகாரமும் கிடையாது. இங்கே சொன்ன எல்லா உயர்வான வாழ்க்கையும் உண்டு. கேதுவோடு புதன் சேரும் பொழுது நல்ல பாண்டித்துவம். இங்கே 2ஆம் இடத்துல கேது புதன் வக்ரமாக இருக்காங்க. சூப்பராக படிச்சிருவாங்க. அட்டகாசமான படிப்பு, அழகான படிப்பு. எவ்வளோ தூரம் படிப்பாங்கன்னு தெரியாது. அந்த நேரத்தில் புதன் தசை வந்துடணும். அப்போ வக்ர தசையாக இருந்து 2ஆம் இடத்துல வந்து புதனாக இருந்து கூட கேது சேர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், இவரை மாதிரி வந்து மிகப்பெரிய படிப்பாளி எவனும் கிடையாது. ஒரு விஷயம். அதேமாதிரி 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து 4, 7, 8, 12 இருக்கக்கூடிய செவ்வாயாக இருந்தாலும் வக்ரகதியோடு செவ்வாய் கேதுவோடுவோ அல்லது ராகுவோடுவோ சேர்ந்தாங்கன்னா வண்டி வாகனம், மிகப்பெரிய தொழிற்சாலைகள், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. பெரிய நிலக்கிழார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த உலகை கட்டியாளக்கூடியது, ஒரு கிராமத்தை கட்டியாளக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து செவ்வாய் வக்ரகதியோடு கேதுவோடுவோ அல்லது ராகுவோடுவோ சேரும் பொழுது இங்கெல்லாம் ஒரு பரிகாரம் கிடையாது. தானாக எல்லாத்தையும் தூக்கி அட்டகாசமாக தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து குரு கேதுவோடு வக்ரகதியில் சேரும்போது நல்ல அறிவாளி, தெளிந்த சிந்தனை, நீரோடை போல கலங்காத ஒரு மனசு, அட்டகாசமான உலகிற்கு உயர்வான உன்னதமான வழிகளை சொல்லக்கூடிய அமைப்பு கேது குரு. குரு ரெட்ரோகிரேஷனில் இருக்கக்கூடிய அமைப்பு. சார் கேது வந்து 3ஆம் இடத்துல இருக்கார், கூடவே சனி சேர்ந்துடுறார், அவர் வக்ரமாக இருக்கார். இவரை மாதிரி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எவனும் கிடையாது. அவர் எந்த துறையில் இருந்தாலும் சரி, தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மகாரகன் வக்ரகதியோடு கேதுவோடு சேரும் பொழுது மிக உயரிய தொழில்நுட்பவாதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்ரகதியோடு கேதுவோடு சேரும் பொழுது இது பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் இது எல்லாமே உயர்த்தி பிடிக்கக்கூடிய கிரக அமைவுகளாக இருக்கும். அப்போது அந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய வக்ர கிரகங்களோடு இணையக்கூடிய வக்ர கிரகங்கள் எந்த குணங்களை கொண்டது? சுக்கிரனே வந்து மிகப்பெரிய எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன், சனி தொழிலுக்கே பிறந்தவன், புதன் அறிவுக்கு கல்விக்கு பிறந்தவன், குரு மிகப்பெரிய உன்னதமான குணங்களை கொண்டவன், அதே மாதிரி வந்து செவ்வாய் போர்த்திறன், பூமி காணி இது எல்லாமே கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் வக்ர கிரகங்களோடு சேரும் பொழுது நமக்கு பரிகாரமும் தேவையில்லை. அதே மாதிரி வந்து பல கோவில்களுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, மன உளைச்சலும் கிடையாது. அவருடைய தசா காலங்களில் நன்மையான பலன்களை தருவார்கள் என்று சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, வணக்கம்.